டாக்டர், நாங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது. எந்த வீடியோவையும் நாங்கள் போட விரும்பலை. ஏன்னா எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கிறதுனால அதை நாங்கள் ஒளிபரப்பாமல் தவிர்க்கிறோம். ரொம்ப அக்கறையோடு தவிர்க்கிறோம். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரியில், சுதந்திர வரலாற்றில் இப்படி குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தது இதற்கு முன்பாக எப்போதும் நடந்ததில்லை. நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க இவ்வளவு பொறுப்பா அந்த குழந்தைகளுக்காக முகம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி போடாம இருக்கீங்க. அதே பொறுப்பு அந்த பெற்றோருக்கும் இருந்திருக்கலாம். சரி. ஏன்னா ஒரு பெற்றோர் அப்லோட் பண்ணாம அந்த வீடியோ வரப்போறது இல்ல. சரி. இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. கடைசி நிமிஷத்துல எங்க என்ன பண்ணா அங்க ரிசல்ட் இருக்கும்னு அவர் பண்ணியிருக்காரு. சரி. சோ குழந்தைங்களை விட்டு நீங்க போய் உங்க வீட்டுல எல்லாரையும் போய் கெஞ்சுங்க கொஞ்சுங்க எப்படியாவது போட வைங்க அப்படின்றது ஸ்மார்ட் மூவ். ஆனா குழந்தைகளுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை இது உருவாக்குதுன்னு நம்ம பார்க்கணும். நிறைய நம்ம வீடியோஸ்ல பார்த்தோம், குழந்தைங்க அழறாங்க. லிட்டரலி தே ஆர் இமோஷனலி புரோக்கன். அழறாங்க, கெஞ்சுறாங்க. சில குழந்தைங்க அப்பா அம்மாவை அடிக்கிறாங்க. சில பேர் கற்பூரத்துல சத்தியம் பண்ணி நீ அங்கதான் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி உருட்டல் மிரட்டல் யூஸ் பண்றாங்க இல்லையா? இந்த குழந்தைகள் யாருக்குமே தேர்தல்னா என்ன, அரசியல்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்கு ஓட்டு போடணும், இது எதுவுமே தெரியாது. புரியுது. அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, அவங்க தலைவரா நினைக்கிற ஒருத்தர், நீங்க போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எனக்காக விஜய் மாமாக்காக போய் பேசுங்கன்னு ஒண்ணு அவங்களும் சந்தோஷமா ஆமா எங்க மாமாக்காக அப்படின்னு போய் பண்றாங்க. புரியுது. பட் சமுதாய ரீதியா பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு முதல்ல அடிப்படை தெரிய வேண்டியது அரசியல் ஆகட்டும், என்ன நடக்குது, ரியாலிட்டி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா முதல்ல தேர்தல்னா என்ன, அங்க என்ன நடக்கும், பூத்ல என்ன நடக்கும்ன்றது முதல்ல குழந்தைகளுக்கு தெரியணும். சரி. அந்த எஜுகேஷன் இல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு விஜய பார்க்கும்போது ஒரு சினிமா ஹீரோவா மட்டுமே பாக்குறதுன்றத விட அவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்றத பாக்கணும். ஒரு 30 வருஷ கடின உழைப்புலதான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்க முடியுது. சரி இல்லையா? சோ ஒரு தலைவர்கிட்ட இருந்து தலைமை பண்புகளை நம்ம கத்துக்கணும் முதல்ல. ஆனா குழந்தைகள் அதை ஃபாலோ பண்றாங்களான்னா இல்ல. அந்த சினிமால இருக்க பிம்பத்தை மட்டும் ஃபாலோ பண்றாங்க. அவர்கிட்ட அந்த பண்பு இருக்கணும் இல்ல இல்லன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இத்தனை வருஷமா எவ்வளவு தோல்விகள் இருந்திருக்கும், எவ்வளவு என்டியூரன்ஸ் இருக்கும், ரெசிலியன்ஸ் இருக்கும், பர்சிவியரன்ஸ் இருக்கும். அது இல்லாம ஒருத்தர் இவ்வளவு தூரம் வர முடியாதுல்ல. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னாலே சொல்லுங்க. சரி. யாருமே உழைப்பு இல்லாம முன்னுக்கு வர முடியாது. ஆனா நான் ஏன் இந்த பாயிண்ட சொல்றேன்னா, நிறைய இளைஞர்கள் தான் என்ன பண்றோம், அடுத்த வேலை என்ன பண்ண போறோம்னே தெரியாம ஒருத்தர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அவர் எப்படி வந்தாரு, உழைச்சு வந்திருக்காருன்றத பார்த்து அதை வேணா நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாமே ஒழிய அவர் இன்னைக்கு அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாக்குறது தேவையில்லாதது. சோ குழந்தைகளும் சரி இளைஞர்களும் சரி கண்மூடித்தனமா அவங்களுக்கு ஓட்டே இல்லைனாலும் நான் ஏன் அவருக்கு போகணும், என் குடும்பம் ஏன் அவருக்கு போகணும், ஏன் அப்படின்ற கேள்வி வருது இல்ல. ஓகே, புரியுது. அந்த கேள்வி இல்ல. அண்ட் பெற்றோரும் 50-50 தான் இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தை விளையாட்டா சொல்லுதுன்னு வைங்க, இவங்க ஏன் அதை பெருசுபடுத்தி வீடியோ எடுத்து போடணும்ல? இல்ல, இது அதுவும் ஒரு ப்ரொபகேஷன். அபிலாஷா என்னன்னா, இந்த வீடியோவை எடுத்து போட்டா நமக்கு லைக் கிடைக்கும், கமெண்ட் கிடைக்கும், இப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் இப்படிப்பட்ட வீடியோக்களை எடுத்து பதிவிடுவதற்கு ஒரு காரணமாகிறதா? நிச்சயமா இருக்கு. இப்ப சத்தியம் டிவிக்கு அந்த குழந்தைங்க மேல இருக்கிற அக்கறை ஏன் அந்த பெற்றோருக்கு இல்ல? அந்த லைக்குக்காகவும் அந்த கமெண்ட்டுக்காகவும் குழந்தைங்க அழறதையும் கெஞ்சுறதையும் இதே குழந்தை ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஏன் என்ன இந்த மாதிரி போட்டீங்க, அதோ விவரம் தெரியாம சொன்னேன், அதுக்காக நீங்க வீடியோ எடுத்து போடுவீங்களா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஓகே, புரியுது புரியுது புரியுது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இது ஒரு பரீட்சை எழுதின மாதிரி, சரியா? எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படிங்கிற அளவில் விஜயினுடைய பிரச்சாரம் நின்று விட்டது. இந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஒண்ணு வரப்போகுது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியும் கண்டிப்பா, சரியா? ஒரு குறிப்பிட்ட சின்ன குழந்தைங்களை தவிர
ஓரளவு ஒரு ஒரு 9-10 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆமா, அந்த ரிசல்ட்டினுடைய முடிவுகள் விஜயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிட்டு போட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவேளை மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது எதிர்வினைகளை உண்டாக்கக்கூடிய அபாயம் இருக்கா இதுல? நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாம் கண்மூடித்தனமா அந்த ஒரு ஹீரோ மேல எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேனட்டிசம் இருக்கு இல்லையா, அது அவங்களை எந்த எல்லைக்கும் கொண்டு போகும். சோ அவங்க இமோஷனலா டவுன் ஆகலாம், டிப்ரெஷனுக்குள்ள போலாம், ஆங்ஸைட்டி வரலாம், பதற்றம் வரலாம். அவங்களுக்கு வந்து ஏன் என் தலைவர் தோத்தது நானே தோத்த மாதிரின்னு அவங்க பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். புரியுது. அதனால சுத்தி இருக்கவங்க மேல கோபம் வரலாம், ஒரு நான் கோஆபரேட்டிவா இருக்கலாம், வீட்டுல அக்ரெஷன் இருக்கலாம். சோ டெஃபினட்டா வந்து அவங்க எதிர்பார்க்கிற முடிவு வரலன்னா அது வந்து அதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, அந்த வீடியோஸை நீங்க பார்க்கும்போது எவ்வளவு மும்முரமா எவ்வளவு வெறித்தனமா அவங்க வந்து கேக்குறாங்கன்றது நமக்கு தெரியும். அதுலயே நிறைய பேர் சொல்றாங்க, சின்ன சின்ன பசங்க வந்து நான் செத்துருவேன், நான் உயிரே இருக்க மாட்டேன், என் தலைவன் மாத்திரம் வரலன்னா நான் அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அது அந்த லெவலே போக வேண்டிய அவசியம் இல்லையே. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு தேர்தல் நடக்குது, அவ்வளவுதான். ஓகே 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 பேசலாம். டாக்டர், இந்த குழந்தைங்க ஸ்கூல் படிக்கும்போது குழந்தைங்களை எங்கேயாச்சும் எக்ஸ்கர்ஷன் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், வெளியூர் கூட்டிகிட்டு போக போகிறோம், எம்ஜிஎம் கூட்டிகிட்டு போக போகிறோம், இல்லை பிளாக் தண்டரு, இல்லை ஏதாவது படத்துக்கு இப்படின்னு சொல்லி ஸ்கூலில் சொல்லுவாங்க, அதுக்கு இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்ட்டு. குழந்தைங்க வீட்டில் போய் நானும் போகிறேன்னு அடம் பிடிப்பாங்க. இதை தான் நாங்கள் வந்து அடம் பிடிச்சு பார்க்குறத நாங்கள் பார்த்துருக்குறோம், இன்னொரு ஆள் சொல்லி. சரியா? அந்த அடம் பிடித்தலுக்கும் விஜய் வைத்த வேண்டுகோளை ஏற்று வைத்த அடம் பிடித்தலுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல, ரெண்டு ஏறத்தாழ ஒண்ணுதான். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வெற்றி எந்த விதத்திலும் நேரடியா அவங்களுக்கு இந்த இம்பாக்டும் வரப்போறது இல்ல. ஆனா அந்த பொறுப்பு, என்னை நம்பி எனக்கு வந்து என்னுடைய மாமா கொடுத்துருக்காரு, நான் போய் எங்க அப்பா அம்மாவை சொல்லி செய்ய வைப்பேன் அப்படின்றதுதான் குழந்தைகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுல என்ன நடக்க போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சரி, நாளைக்கு சிஎம் ஆயிட்டாரு, அடுத்தது அவரோட ரோல் என்னன்னு கூட குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல என்ன கேட்டாரே, என்ன மதிச்சு கேட்டாரு, நான் அதை வந்து எப்படியாவது அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, பெற்றோர்கிட்ட போய் பேசுறதுக்கான ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா. நீங்க ஓட் போட போறீங்களா, நகர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆமா, ஒரு கான்டெக்ஸ்ட் கிடைக்குது. சோ எனக்கு இதுல நீங்க போய் பண்ணுங்க, எனக்காக பண்ணுங்க அப்படின்றது. மூணாவது, நிறைய குழந்தைகள் வந்து அவங்களுடைய அந்த அடமன்சி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டபர்னா இருக்கிறது, நான் சொல்றேன் நீங்க செய்யணும். அது வந்து இதுக்கு மட்டும் இல்ல, அந்த குழந்தை வீட்டுல எல்லாத்துக்குமே அடம் பிடிக்கிற குழந்தையா இருக்கும். ஏன்னா சில வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை அடிக்கிற குழந்தையெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, நல்லாவே அடிக்கிறாங்க. அதை பெருமையா எப்படி இந்த அப்பா அம்மா வீடியோ எடுக்கிறாங்க. முதல்ல வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து என்ன பழக்கம் இது, ஏன் அடிக்கிற, பெரியவங்களை அடிக்கலாமா, மரியாதை வேண்டாமா அப்படிலாம் சொல்லி தரத விட்டுட்டு இவங்களும் அதை இன்ஸ்டிகேட் பண்ணி இன்னும் நல்லா அடி, இன்னும் நல்லா அழு, இன்னும் நல்லா, சில பின்னாடி வந்து ப்ராம்ப்ட் பண்றாங்க சில பெற்றோர். இவங்க எல்லாம் பண்றது நீங்க சொல்ற மாதிரி லைக்குக்காகவும் கமெண்ட்டுக்காகவும்னா இதோட பின் விளைவுகள் இருக்கு இல்லையா. அந்த குழந்தைகள் நாளைக்கு பெரியவன் நாய் ஒரு அடம் பிடிப்பான், அப்ப இந்த பெற்றோரால ஒண்ணுமே பண்ண முடியாது. They'll become helpless. அபி எனக்கு சொல்லுங்க அபி, இப்போ ஒருவேளை நான் சொல்றேன், இப்போ ஓட்டு போட்ட பெற்றோர்கள் குழந்தைங்க சொல்லி நீ சொன்னதுனாலதான் நான் ஓட்டு போட்டேன்னு சொன்ன பெற்றோர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், அதையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. அது என்ன பண்றேன்னு தொலைய அந்த கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. சரியா? இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வேற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை விஜய் நிக்கிற 2 தொகுதியிலையும் தோத்துட்டாரு, ஒரு உதாரணத்துக்கு அப்ப நம்ம எடுத்துக்குவோம். அந்த செய்தியை இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் பெருசா போடும், அதை குழந்தைங்களும் பார்ப்பாங்க. அப்போ அது குழந்தைகள் கிட்ட பாதிப்பை ஏற்படுத்துமா? நீ சொன்னையே ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் எப்படி தோத்தாரு அப்படின்ட்டு அது குழந்தைங்கள சைக்கலாஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமா? நிச்சயமா அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு குழந்தை அடம் பிடிச்சி ஒரு மிட்டாய் கேட்டு அதை வாங்கி கொடுக்கலன்னா அந்த குழந்தை என்னென்ன பண்ணுமோ, இல்ல அந்த மிட்டாயை வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ஒளிச்சு வச்சுட்டாங்கன்னா எப்படி அது வந்து பசில் ஆகுமோ,
அதே ஃபீலிங், அதே இமோஷன், அதே தாட் ப்ராசஸ் இங்கேயும் நடக்கும். சோ இவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க, நம்ம சொன்னதை கேட்கல, நம்ம அப்பா அம்மா நம்மள வந்து புட் டவுன் பண்ணிட்டாங்க, அங்க போய் மாத்தி போட்டுட்டாங்க, அதனாலதான் ரிசல்ட். அதாவது அவங்களுக்கு தெரியாது இது வந்து பல கோடி பேர் போட்டுதான் அந்த ரிசல்ட் வரும்ன்றது. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அம்மா என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அந்த வீடியோலயே கூட ஒரு குழந்தை சொல்லும், நீ போடு ஜெயிப்பாரு நிச்சயமானு. சோ ஏன்னா அவங்களுக்கு அந்த பேசிக் அந்த என்ன நடக்குதுன்றதே தெரியாம, நான் போய் ஒரு விஷயம் கேக்குறேன், நான் கேக்குறேன்னா நீ பண்ணணும் இல்லையா அப்படின்ற ஒரு உரிமை போராட்டமா அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ டெஃபினட்டா ஏதாவது தவறான ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா குழந்தைகள் பெரிய அளவுல பாதிப்படைவாங்க. அவங்க வந்து பண்ண போறது பேரண்ட்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா? விஜய் வரமாட்டாப்ல, நிச்சயமா பேரண்ட்ஸ் தான். கரெக்டா? நிச்சயமா பேரண்ட்ஸ் தான் ஃபேஸ் பண்ணணும். இப்ப மட்டும் இல்ல, இதோட இம்பாக்ட் வந்து நாளைக்கும் வரும். அபிலாஷா, கடைசியா நான் உங்ககிட்ட பேசிட்டு நான் முடிச்சிடறேன். அடுத்து இவர்கிட்டையும் ஒண்ணு மட்டும் கேட்டுட்டு, அபிலாஷா இங்க பாருங்களேன், இந்த ஐபிசி கிரைம்ல இன்னைக்கு பிஎன்எஸ் ஆயிடுச்சு. இதுல நான் வந்து உன்னை வந்து கோபத்துல பேசும்போது உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது புகார் மனுவில் பதிவாகிறது அப்படின்னா அது அஃபென்ஸா மாறிடுதாங்க. சட்டப்படி அது அஃபென்ஸ் ஆயிருது. அப்போ இன்னைக்கு இது போல குழந்தைகளை வந்து நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்கள போய் ஓட்டு போட சொல்லி அழுது அடம் பிடிங்க அப்படின்ட்டு சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தினால், விஜய் சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தினால், எங்களுக்கு வந்து நிறைய, எனக்கு இந்த சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட் தெரியாது. இப்போ நீங்கள் டாக்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு அது சார்ந்த சில சட்டங்கள், சைக்கலாஜிக்கல் ரிலேட்டட் சட்டங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் இதில் நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் 100% எதுவுமே அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் உறுதியாக விரும்புகிறோம். அதற்காக பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி நடந்துவிடக்கூடாது என்று வேண்டுகிறோம். ஆனால் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதத்தை எங்களால் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நான் கேட்கிறேன், இதற்கு பொறுப்பாளி ஆகக்கூடிய வாய்ப்பு, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு பொறுப்பாளி ஆகக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு இருக்கிறதா சட்டப்படி? இதுல அவர் அதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒரு சேனல்ல போய் பேசி இந்த மாதிரி என்ன ரிசல்ட் வந்தாலும் நம்ம அதை ஏத்துக்குவோம், ஜெயிச்சோம்னா நல்ல மாற்றங்கள் கொண்டு வருவோம், அப்படியே இல்லைன்னாலும் அதை பாசிட்டிவா எடுத்து மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம், ரீட்ரை பண்ணுவோமே ஒழிய மனம் தளர வேணாம் அப்படின்னு இதே குழந்தைகளுக்கு திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அவருக்கு அந்த கடமையும் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏன்னா இதோடைய பாதிப்பை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முடிவு கட்டுறது யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்கதான் அதை முடிக்க முடியும் இல்லையா? அவர் வாயால சொன்ன விஷயத்துக்கு தான் குழந்தைங்க இவ்வளவு இதாகிறாங்க, கம்ப்ளை ஆகுறாங்கன்னா, அப்ப அகைன் அவரு சொன்னதான் அதை டிஃப்யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. சோ எலெக்ஷன் எப்படியும் முடிஞ்சிருச்சு. சோ அவர் சொல்ல வேண்டியது யாரும் விபரீதமா எதுவும் செய்யக்கூடாது, உங்களுடைய உடலும் உயிரும் உடைமைகளும் மிக மிக முக்கியம், நீங்க உங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம், நம்ம ஒன்னா சேர்ந்து கலெக்டிவா இந்த சொசைட்டியை அப்லிஃப்ட் பண்ணலாமே ஒழிய நீங்க தனிப்பட்ட ஒரு முடிவுக்காக எந்த தப்பான இதுவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. நிச்சயமா இருக்கு. நல்ல லீடருக்கு அதுவும் ஒரு பொறுப்பு தானே. இப்போ அவருடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் அவர் தானே பொறுப்பு. ஒரு குழந்தையா இருந்தாலும் அவருடைய தொண்டனா நினைச்சுதான் அந்த குழந்தை இந்த வேலையெல்லாம் பண்ணுதுன்றப்ப அவர் இமிடியேட்டா அந்த குழந்தையோடைய தலைவர் ஆயிடுறாரு. அப்ப அந்த தலைவர் வந்து அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. சோ அந்த குழந்தைக்கு மன ரீதியா பிரச்சனை வரும்னு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வராம தடுக்கிறதுக்கு அவர் சைட்ல இருந்து என்ன பண்றாருன்னு பண்ணா டெஃபினட்டா அது அவருக்குமே நல்ல பேரு தான், அந்த தொண்டனை காப்பாத்தினதாகவும். ஓகே ஓகே, புரியுது.